ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்னொரு சைவ வீடியோ தான். இதுக்கு நான் இன்றைக்கி பாவக்காய் வறுவலுக்கு பாவக்காய் வட்டமாக கட் பண்ணி உப்பு புளி போட்டு புளிக்கு நான் வந்து இன்றைக்கி லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கிறேன். இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா பாதி கசப்பு போயிடும். இதுக்கப்புறம் பருப்பு இது வந்து சாம்பாருக்காக கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சா கேஸ் செலவு கம்மியாகும். அதனால் ரைஸும் அந்த மாதிரி தான் ஊற வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறி ஊற போட்டு புளி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஆல்ரெடி ஊறின பருப்பு கூட 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வெந்துட்டுருக்க கேப்லேயே பார்த்திங்கன்னா, நான் வந்து பாவக்காய் வறுவலுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக கீரைப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர், அப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சைவ சமையலுங்கிறனால கொஞ்சமாக கரம் மசாலா ஸ்மெல் இருக்கட்டும், நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டேன். இல்லைனா உங்களுக்கு சாம்பார் பொடி போட்டு வறுத்தாலுமே இந்த பாவக்காய் வறுவல் நல்லா தான் இருக்கும். அது உங்கள் சாய்ஸ். இப்போ பாவக்காவை பெரட்டி வச்சுக்கலாம். நல்ல தண்ணியிலேருந்து பிழிஞ்சிட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ வெண்டைக்காய் அவியலுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைப்பு அரைக்கணும். அதை நான் காட்டுறேன் செய்யும்போது. இப்போ பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. அதை நம்ம நல்லா அந்த பூண்டோடு சேர்த்து மசிச்சு விட்டுட்டு, வெட்டி வச்ச காய்கறி இருக்குது இல்லைங்களா, அந்த காய்கறி இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல கலவையாக காய்கறி கலர்ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். வீட்டில் இருந்த லெஃப்ட் ஓவர் காய்கறி இதுக்காகவே சாம்பாருக்காகவே நான் எப்போவுமே வீக்லி 2 டைம் அப்படிங்கிற மாதிரி வெட்டி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதுலேருந்து எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ புளி வந்து கரைச்ச புளி இதுலேயே ஊற்றிக்கலாம். உப்பு, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு வேக விடலாம். நான் இதுக்கு ஒரு விசில் போட போகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா காய்கறியில் எல்லாமே ஏறி இருக்கும். அதே நேரத்தில் காய்கறி குழையாது. புளி போட்டிருக்கனால ப்ரோட்டீன் வந்து தங்கும் அதுலேயே. ஸோ அது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அவியல் பண்ண போகிறேன். அதுக்கு மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ அரைப்புக்கு எடுத்து வச்சுருக்க தேங்காய், உள்ளி, பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சள் பொடி எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவியலுக்கு ஒரு லைட்டாக ஒரு தாளிப்பு, அதுக்கு கடுகு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அது கூடவே வெண்டைக்காய் நீட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது வந்து அடி பிடிக்கவே பிடிக்காது, பிசு பிசுன்னு ஆகாது. 2 உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்புறம் அரைப்பு சேர்த்து நம்ம இதையுமே அப்பப்போ மூடி போட்டு கிளறி கொஞ்சம் நேரம் வேக விடணும். இதில் நிறைய தேங்காய் எண்ணெய் விடுவாங்க. நான் தேங்காய் எண்ணெய் விடுறதுக்கு பதிலாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இது அவியல் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ காய்கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா காய்கறியும் முழுசாக இருக்குது. சேம் டைம் அது நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வேணால் நெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் தாளிக்கும்போது நல்லெண்ணெயில் தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு எந்த அளவுக்கு போடுறோமோ டைஜஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு போட்டோன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா, சீரகம், வெந்தயம், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கிறேன். கடைசியாக நம்ம கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அதோடய நியூட்ரிஷன் வேல்யூ வீணாக போகாது. இப்போ நான் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், சாம்பார் தயார். இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது அவியல் பார்க்கலாம். அவியலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எஸ், இது இப்போ அவியல் கிண்டி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு புளி எது அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். இது ரெடி தான் ஆல்மோஸ்ட்டு. நான் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கிறேன். என் டேஸ்ட்டுக்கு இது பக்காவாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வறுவல் தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் வறுவல் ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம். அப்புறம் மசாலா மேரினேட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துருக்குறோம், இந்த அவியல் வேகிற கேப் வரைக்கும். இப்போ நம்ம அந்த பாவக்காய் வறுக்கிறதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வறுவல் அப்படின்னு போயிட்டிங்கனாலே கடலெண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றின எண்ணெயிலேயே வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஏன்னா உப்பை நான் எண்ணெயில் போட்டுட்டேன்னா அதிகமாக அடி பிடிக்காது. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வெட்டி வச்ச பாவக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அந்த புளி சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, லெமனோட புளிப்பு சேர்த்து, அதனால் கசப்பு வந்து பாதியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்தாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயை லைட்டாக தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நான் மூடி போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணல, மன்னிச்சிருங்க. இது வந்து நான் கடலெண்ணெய் வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ அதை கொஞ்சமாக எண்ணெயை லாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது யூஷுவலாக எல்லோரும் பாவக்காய் வறுவல் பண்ணுறதை கம்பேர் பண்ணால் டயட் வெர்ஷன் தான். அது சாப்பிட்டு பார்த்தவங்க சொன்னாங்க, எப்படி இவ்வளோ எண்ணெய் கம்மியாக அதுவும் புளிப்பு கசப்பு இல்லாமல் அவங்களால வறுக்க முடிஞ்சதுன்னு கேட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.